ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா, இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான ஒரு சூப்பரான வீடியோவோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா, நம்மளோட ஹேர் தான். அதாவது நம்மளோட தலைமுடி இருக்கலாம், நம்மளோட தலைமுடியில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இளநரை தான். எனக்கு முடி சின்ன வயசுலேயே ரொம்ப இளநரை வந்துருச்சு. அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, என்னோட தோற்றத்தையே இதை மாற்றிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோம் இல்லையா. அந்த மாதிரியான கவலைகள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ஒரு அருமையான ஹேர் டே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டே பார்த்தீங்கன்னா முற்றிலும் இயற்கையானதான், எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே கலக்காமல் முற்றிலும் இயற்கையான சூப்பரான ஹேர் டே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ அதில் என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கேன், இந்த டை நான் எப்படி ரெடி பண்ணேன், இது எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். இதை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு ஹேர் டே நீங்களும் ரெடி பண்ணி ஒரு தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், நம்மளோட முடி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வேகமாக சூப்பராக சரியாயிடும். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்புது வீடியோக்கள் எல்லாமே உங்களை அப்பப்போ காமிச்சு நோட்டிஃபிகேஷனை புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவர்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோகள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெமிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அதாவது நம்ம தலைமுடியை நல்லா சூப்பராக கருமையாக மாற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேச்சுரலான ஒரு ஹேர் டை கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் டை நான் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹேர் டே தலையில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணாலே போதும், உங்கள் தலைமுடி நல்லா இயற்கையான கருமையாக சூப்பராக மாறிடும். நம்ம இயற்கையாக கருமையாக மாறுறது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தலைமுடி நல்லா வளரவும் ஆரம்பிச்சிடும். இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஹேர் டை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இப்போ இளநரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் படிக்க குழந்தைங்க முதற்கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது இந்த இளநரை வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முடி, அதாவது முடியோட வேர்க்கால்களில் போதிய அளவு ஊட்டம் கிடைக்காதனால தான். பொதுவாக நம்ம உடலில் எந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருந்தால் தான் நம்ம உடல் நல்லா இயங்குமோ, அதே அளவுக்கு நம்ம தலையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல உயிர் சத்துக்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம தலைமுடி நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும். அப்படி ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுதல் பிரச்சனை, இந்த சீப்பை வச்சு நம்ம இழுத்தாலே போதும் அப்படி கொத்தாக முடி வரும், முடி கொட்ட ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த உயிர் சத்துக்கள்லாம் இல்லாமல் தான், அந்த முடி பலம் இல்லாமல் இருக்குது. ஒருத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வறண்டு போயே இருக்கும் சரமம், அந்த முடி பார்த்தீங்கன்னா எப்போ வறட்சியாகவே இருக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா முடி செம்பட்டையாகவே இருக்கும். இந்த மாதிரி முடியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தோடையும் கொடுமையான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இளநரை தான். இந்த இளநரை வந்துச்சுன்னா அதாவது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அந்த இளநரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கொடுமை எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு முதுமையான தோற்றத்தை அது கண்டிப்பாக கொடுத்துரும். பொதுவாக முடி எந்த அளவுக்கு கருமையாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க முகம் அவ்வளோ அழகாக வசீகரமாக சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த முடி அந்த கலர் போய் வெண்மையாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இப்போலாம் நிறைய பேருக்கு அது வரனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இளநரை இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க தள்ளியே இருப்பாங்க. நிறைய பேர் கூட சேர்ந்து பேசுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். நமக்கு இளநரை இருக்குது, நம்ம ஒரு வயதான தோற்றத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்கன்னா கண்ட ஹேர் டை தேய்க்கிறது, டிவி ஆட்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த டை தேய்ச்சா போதும், இந்த ஷாம்பு தேய்ச்சா போதும், உங்கள் தலை நல்லா தலைமுடி நல்லா கருமையாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி கண்ட கெமிக்கல்ஸ் கலந்த ஷாம்பை தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்க இளநரை கொஞ்சம் தான் இருந்திருக்கும். அந்த இளநரை பார்த்தீங்கன்னா முழுசாக
தலை முழுக்க வெண்மையாகவே மாறிடும். இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ராப்ளம். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். அந்த தலையில் அந்த டைஸ் தைக்கிற பாருங்க, அந்த டை வந்து கேன்சர் வரைக்கும் கூட கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இதனால ஃப்ரெண்ட்ஸ் கண்ட ஹேர் டை கண்டிப்பாக தேய்க்காதீங்க. தேய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கவிளைவு ஏற்படத்தான் செய்யும். பொதுவாக இந்த ஹேர் டை தேய்க்கிறவங்களை பார்த்தீங்கன்னா முடி பார்த்தாலே தெரிஞ்சிடும், நீ டை போட்டிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு முடி வந்து கலர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு மாதிரி வேற ஒரு கருமையில் இருக்கும். ஒரு சிலருக்குலாம் நெத்திக்கிட்ட இதெல்லாம் கருமையாக இருக்கும். அது பார்க்கவே நமக்கு வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஹேர் டை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஹேர் டை யூஸ் பண்ணால் நம்ம முடியும் கருமையாகிறது இல்லை, நம்மளுக்கு வந்து நிறைய பக்க விளைவும் வருது பாருங்களேன். அதனால இந்த ஹேர் டை கெமிக்கல் கலந்து இந்த ஹேர் டை யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ரெமிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் டை தான் ஃப்ரெண்ட்ஸ். முற்றிலும் 100% இயற்கையான பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் தயார் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரெகுலராக உங்கள் தலையில் தேய்ச்சாலே போதும், உங்கள் இயற்கையான கருமையான நிறத்தில் வந்து உங்கள் தலைமுடி சூப்பராக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த நெத்தியில் இந்த இடத்துலலாம் அந்த கருப்பு ஒட்டுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. உங்கள் முடியும் பார்த்தீங்கன்னா நல்ல நேச்சுரலான கலரில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹேர் இருக்கு பாருங்க, நம்மளோட தலைமுடியில் இருக்க அந்த இளநரை பிரச்சனையை வேகமாக வந்து சூப்பராக சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஹேர் டை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஹேர் டை அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கும். அதாவது என்ன ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணலாம், டிவியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் போட்டுட்ருக்காங்க, அவங்க இப்படி சொன்னாங்க, பக்கத்து இருக்காங்க இதை சொன்னாங்க, எதை தைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குழப்பத்திலே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா முற்றிலும் இயற்கையான 100% எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே கலக்காத ஒரு அருமையான ஹேர் டை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டையை நீங்கள் ரெகுலராக தலையில் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும், நம்மளோட தலைமுடியில் இருக்க அந்த இளநரை ப்ராப்ளம் எல்லாமே வேகமாக சூப்பராக சரியாயிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா காஃபி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எப்போயுமே நம்ம வந்து வீடுகளில் யூஸ் பண்ணோம் அந்த காஃபி பொடியை நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து என்னன்னா சரி ப்ளூ சன்ரைஸ் என்ன காஃபி பொடி யூஸ் பண்ணாலும் அந்த காஃபி பொடி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சிக்கரி யூஸ் பண்ணால் அதை மட்டும் எடுக்காதீங்க, ஏன்னா சிக்கரி வந்து இதுக்கு செட்டே ஆகுதுனால சொல்கிறேன். நல்ல காஃபி பொடி நல்ல நயமானதாக வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காஃபி பொடி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்மளோட தலைமுடியை இயற்கையான கருமையான நேரத்தில் மாற்றக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ டீ டிகாஷன் வச்சு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஹேர் டை பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட்டு. அதாவது எங்களுக்கு இப்படி வந்து டீ டிகாஷனால் இந்த அளவு ஹேர் வந்து இவ்வளோ கலராக மாறுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியவே தெரியல. உங்களோட டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களோட தலைமுடி இவ்வளோ கருமையாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த லெவல் இது வந்து இந்த காஃபி பொடி வச்சு யூஸ் பண்ண போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைமுடியை ரொம்ப கருமையான நேரத்தில் சூப்பராக வந்து உங்களுக்கு மாற்றிடும். ஏன்னா இது கூட வந்து வேறு ஒரு பொருள் நான் சேர்க்க போகிறேன். இப்போது காஃபி பொடி எடுத்துக்கொள்ள இதுக்கு அடுத்ததாக இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நல்ல நாட்டு தக்காளி பழம், கண்டிப்பாக வேறு எந்த தக்காளி பழம் யூஸ் பண்ணாதீங்க. நாட்டு தக்காளி பழத்தை நல்லா பெருசாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு தக்காளி பழமே போதுமானதான். சின்ன தக்காளி பழமாக இருந்தால் 2 தக்காளி பழம் வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியாக இருக்கவே கூடாது, கண்டிப்பாக ஒரு சுட்டு தண்ணியோட இதில் சேர்த்துடவே கூடாது. அந்த தக்காளியோட ஜூஸில் மட்டும் தான் அந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கணும். பொதுவாகவே தக்காளி வந்து அதில் இருக்க சத்துக்களால் நம்ம உடலுக்கு எவ்வளோ நல்லது, நம்ம கண் பார்வை நல்லா தெரியும், ஹீமோகுளோபினோட அளவு நல்லா அதிகரிக்கும், எலும்பு தேய்மானம் வந்து சரி பண்ணுவோம்னு சொல்லி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த தக்காளியால் நம்மளோட தலைமுடி கருமையாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா தக்காளியில் இருக்க சாறு இருக்கு பாருங்களேன், அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் நம்மளோட தலைமுடி வளர்ச்சியை பல மடங்கு வந்து சூப்பராக தூண்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தலைமுடி இருக்குல்ல, நம்மளோட தலைமுடியில் ஒரு விதமான சூப்பரான ஷைனிங் தன்மை வந்து உருவாக்குறதுக்கு இந்த தக்காளி வந்து பேஸ்ட்டே வந்து போதுமானதான். அதனால தான் நான் தக்காளி பேஸ்ட்டை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். ஒருத்தரோட ஹேருக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 2 பேர் 3 பேருக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அளவுகளை வந்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பொருட்களோட இன்னும் ஒரு பொருள் மட்டும் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவதாக நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா கத்தாழையோட ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நல்லா கத்தாழை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிட்டு வந்து அதோட அந்த தோல் இருக்குல்லையா, தோலை சீவறதுக்கு முன்னாடி சைடில் வந்து முள்ளாக இருக்கும் அந்த ஓரத்தில், அதை நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தோலை மெதுவாக எடுத்துகிட்டு அந்த சதை இருக்குல்ல, அந்த சதையை நல்லா கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து உங்களோட தலைமுடியில் இருக்க அந்த சிக்கு விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அது உங்க இருக்க ஒரு வறட்சி தன்மை தான். அந்த முடியில் வந்து ரொம்ப வறட்சி, சூடு அதிகமாகறனால வறட்சி ஆகி ஒரு மாதிரி முடியே பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் வந்த தலைமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான தலைமுடி எல்லாத்தையும் நல்லா ஷைனிங்காக சூப்பராக மாற்றுறதுக்கு இந்த கத்தாழை வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதனால தான் நான் கத்தாழை பேஸ்ட்டை வந்து நான் 3ஆவதாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கத்தாழை வந்து எனக்கு வந்து இயற்கையாக கிடச்சினாலும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு, உங்களுக்கு சப்போஸ் கத்தாழை கிடைக்கல அப்படின்னு கத்தாழை ஜெல்லு கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது கத்தாழை ஜெல்லில் மட்டும் நான் எடுத்தாச்சு. இந்த 3 பொருட்களை வச்சு இந்த ஹேரை வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து தக்காளி பேஸ்ட்டில் தக்காளியோட பேஸ்ட்டை வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கேன். ஒருத்தரோட ஹேர் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஹேர் டை போடுறதுக்கு. அதனால தான் வந்து நான் வந்து
தக்காளியோட பேஸ்ட்டை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம கத்தாழை வச்சுருக்கோம் இல்லையா, கத்தாழை ஜெல்லை வந்து அதே அளவு தான் 3 ஸ்பூன்னா இதுவும் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணோடனே பாருங்கள் நல்லா ஜெல்லி மாரி கிடைக்கும். ஏன்னா கத்தாழை வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும், தக்காளியோட பேஸ்ட்டும் நல்லா கட்டியாக இருந்துச்சு இல்லையா, ரெண்டையும் நல்லா கிண்டி விட்டோன்னே பாருங்கள் நல்லா ஜெல்லி மாரி எனக்கு கிடச்சிருக்கு. இப்போது இது கூட அடுத்ததாக நம்ம காஃபி பொடி வச்சுருக்கோம் இல்லையா, காஃபி பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மூடியில். அதை அப்படியே வந்து நான் இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கத்தாழை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதனால் டக்குன்னு வந்து உங்களுக்கு காஃபி பொடி வாங்காது. நம்ம கொஞ்சம் பதமாக பார்த்து கிண்டி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பாருங்கள் தலையில் போடக்கூடிய அந்த டை வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே இந்த பவுலில் கொஞ்சம் பொறுமையாக கிண்ட எல்லாமே பாருங்கள் நல்லா 3 பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆகி நல்லா எனக்கு ஒரு பேஸ்ட் பார்த்து கிடச்சிருச்சு. இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்மளை தலைக்கு நல்லா குளிச்சுருங்க. தலைக்கு குளிச்சுட்டு முடியை நல்லா சிக்கு எடுத்துட்டு நல்லா காய வச்ச முடியல தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரெடி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக நம்ம வந்து கையில் வந்து க்ளவுஸ் போடணும், அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா ஸ்கின்னில் ஒட்டவே ஓட்டாது. நம்ம வந்து ஹேர் டேக்காக ப்ரஷ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதை எடுத்து உங்கள் தலைமுடியில் எங்கெங்கெல்லாம் இல்லைனா பிரச்சனை இருக்கும் அங்கே எல்லா இடத்துலையும் போட்டு உங்கள் தலைமுடியில் ஃபுல் கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு கொண்ட மாதிரி போட்டு கண்டிப்பாக 40 நிமிஷம் ஊற விடுங்க. ஏன்னா 40 நிமிஷம் ஊறினா மட்டும்தான் இதில் இருக்க எசன்ஸ்கள் எல்லாமே முழுமையாக இறங்கி உங்கள் தலைமுடி மொத்தத்தையும் நல்லா கருமையாக மாற்றுறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 40 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்போ போல் சாதாரண வாட்டரில் ஷீக்காயோ இல்லை ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்தாலே போதும் நம்ம தலைமுடி முழுசுமே நல்லா கருமையாக சூப்பராக மாறி இருக்கும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.